எஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஆண்ட்ராய்ட் 11க்கான ஸ்டேபிள் பீட்டா அப்டேட்டை வந்து இப்போ போக்கோ டீம்லேருந்து போக்கோ X2க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவோட தம்ப்நெயில் டைட்டில் பார்த்துட்டு நிறைய பேர் உங்களோட போக்கோ X2ல வந்து பார்த்துருப்பீங்க அப்டேட் வந்திருக்கான்ட்டு. பட் வந்திருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேபிள் பீட்டா அப்டேட். இந்த அப்டேட்டை எப்படி நம்மளோட டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை மட்டும் பார்த்துட்டு உங்களோட டிவைஸில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இந்த அப்டேட்டை நான் என்னோடய டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் என்னெல்லாம் பக்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கடுத்து உங்களோட இந்த அப்டேட்டை வந்து உங்களோட டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் 11ல் உள்ள மேஜரான சேஞ்சஸ் மற்றும் மேஜரான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். மறக்காமல் அந்த பாட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் SKK, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Milta SKK. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் 11க்கான அந்த அப்டேட் பேக்கேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்டேட் பேக்கேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாத காரணத்தினால நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் நம்மளோட டெலிகிராம் சேனல் இல்லாட்டி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்மளோட டிஸ்கஷன் குரூப்பில் போயிட்டு ஹவு டு அப்டேட் போக்கோ X2 ஆண்ட்ராய்ட் 11 சிம்பிளாக ஒரு மெசேஜ் ஏற்றி விடுங்க. நம்மளோட ரோஸ் வந்து அதுக்கான அந்த அப்டேட் பேக்கேஜ் வந்து காட்டிடுவாங்க. நீங்கள் அந்த லிங்க்கை ஜஸ்ட் உங்களோட க்ரோமில் ஓப்பன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த டவுன்லோடு வந்து நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணி ரிசீவ் பண்ணாமல் க்ளீனாக இந்த அப்டேட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது ஒரு ஃபைல் குறைஞ்சாலும் பூட் ஆகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் க்ளீனாக டவுன்லோட் பண்ணிடுங்க. அடுத்த வேலையாக நம்மளோட செட்டிங்ஸில் போயிட்டு 𝗪𝗶𝘀𝗵 12 அப்டேட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 12 வந்து நீங்கள் ஒரு 6 to 7 டைம்ஸ் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அடிஷ்னல் செட்டிங்ஸ் வந்து எனேபிள் ஆகும். அதுக்கடுத்து மேலே உள்ள 3 டாட் கிளிக் பண்ணி சூஸ் டவுன்லோட் பேக்கேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் க்ரோமில் டவுன்லோட் பண்ணால் மோஸ்ட்லி அது டவுன்லோட்ஸ்ன்ற ஃபோல்டரில் தான் இருக்கும். அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு அந்த பேக்கேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீக்ரிப்ட் ஆகி அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் முடிய போது இதுக்கு அடுத்து பூட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்க்ரீன் ட்ராக்கர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கேம் வழியாக காட்டுறேன். இந்த ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி லாங்குன்றனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு நான் அந்த அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். இதில் நான் ஃபேஸ் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 4.99% வந்து அப்படி ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஏன்னா நான் பேக்கப் கூட எடுக்கல, நான் அப்படியே பூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா. ஸோ வந்து ரொம்ப பயம். கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ணேன். அது 7 to 8 மினிட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்த பர்சன்டேஜ்லேருந்து போயிடுச்சு. ஸோ நீங்கள் பயப்படாமல் நான் சொன்ன ப்ராசஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என் கமெண்ட்ஸ் சொன்னிங்கன்னா சொல்யூஷன் நான் சொல்வேன்ட்டு எதிர்பார்க்காதீங்க. சொல்கிற ஸ்டெப்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, இப்போ வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போக்கோன்னு வந்ததுக்கப்புறம் 𝗪𝗶𝘀𝗵 வருது. இந்த 𝗪𝗪𝘶 எனக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட அப்படியே 𝗪𝗪𝘶 நின்றுச்சு. நானும் அப்பவும் பயந்தேன். அப்பவும் நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம போக்கோ X2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆண்ட்ராய்ட் 11 வந்திருக்கான்னு கூட செக் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கண்ட்ரோல் சென்டர் தான் ஓப்பன் பண்ணேன். அங்கே ஒரு மேஜரான ஒரு பக் இருந்துச்சுங்க. கண்ட்ரோல் சென்டரை ஓப்பன் பண்ணதுலேருந்து எனக்கு ஃபோனே ஒர்க் ஆகலை. எந்த வித பட்டன் கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகலை, மேலே ஸ்க்ரோல் பண்ணால் ஒர்க் ஆகலை, கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஒர்க் ஆகலை. நான் லாக் பண்ணி பார்த்துட்டேன், அன்லாக் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றுமே ஆகலை. அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. நான் அதுக்கடுத்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஒரே வழி ரீஸ்டார்ட் தான் பண்ணேன். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பக்கே ஃபிக்ஸ் ஆச்சு. நீங்கள் இது எல்லாமே கேமில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, பாருங்கள். ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் ஓரளவு ஓகேவாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் 11 செக் பண்ணிடலாம். ஆண்ட்ராய்ட் 11 சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதோட ஈஸ்டர் எக்கை ட்ரை பண்ணலாம். இதோட ஈஸ்டர் எக் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் அது வந்து 11 கொண்டு வரணும். 11 கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட் ஸ்மார்ட் டிவைஸ்ன்னு இருக்கும். தயவு செஞ்சு அது மட்டும் கிளிக் பண்ணிடாதீங்க. நான் ஃபேஸ் பண்ண மாதிரி அதே பக்கை நீங்கள் திருப்பி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நான் அதை ஃபேஸ் பண்ணேன். அடுத்து ரீஸ்டார்ட் பண்ணுற வெளி நிலமை வரும். ஸோ நீங்கள் இந்த 11 மட்டும் கொண்டு வந்துட்டு ஈஸ்டர் எக் வந்து அடுத்த அப்டேட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுதாங்க எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஃபீச்சர். என்ன ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா கீழோட அந்த நேவிகேஷன் கீஸ் பக்கத்தில் ஒரு ஆக்சபிலிட்டி பட்டன் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், பேக் வைக்கலாம், ரீசன் வைக்கலாம், நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபீச்சரானு கேட்டிங்கன்னா எனக்கு இது பிடிக்காது. இதுக்கு அடுத்துலேயே பக்கத்தில் ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது பாருங்க, அதுதாங்க எனக்கு பிடிச்ச ஃபீச்சர். அதில் புதுசாக அந்த பார் கொண்டு வந்திருக்காங்க. இது ஆண்ட்ராய்ட் 10லேயே பீட்டாவில் கொடுத்துருந்தாங்க. பட் ஃபைனல் ரிலீஸ் வரும்போது போக்கோ X2 எடுத்து விட்டுட்டாங்க.
இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஆப்ஸுங்க. ஏன்னா நம்ம முன்னாடி யூஸ் பண்ணும்போது அந்த பேக்கை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பிடிச்சிட்டு இருந்தோம்னா ப்ரீவியஸ் ஆப்புக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ஜஸ்ட் அப்படி ஒரு ஸ்வைப் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஆப்புக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது இப்போ சாம்சங்கில் One UIலே வச்சுருக்காங்க. பட் இப்போ தான் Poco X2 கொண்டு வராங்க. அடுத்து தாங்க Android 11 உள்ள ஒரு மேஜரான ஃபீச்சர். இது என்ன ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா சேட் பபிள்ஸ். நீங்கள் இப்போ இது வந்து டெலகிராம் ஏபிஐயில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெலகிராம்குள்ளே எந்த சேட்டை வந்து நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேட் விட்டு வெளியே வரும்போது அவங்க ஏதாச்சும் ஒரு மெசேஜ் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சேட் பபிள்ஸாக தெரியும். அந்த சேட்டை அந்த பபிளை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். அந்த சேட்டே உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி காட்டுவாங்க. இதில் நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பபிளை வந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இது மேஜரான Android 11 ஃபீச்சர்ஸுங்க. இதை தான் கூகுள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நான் ஃபேஸ் பண்ண அடுத்த பக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜில் தாங்க இருக்குது. 𝗪𝘀 12 வந்து ஸ்டோரேஜ் தான் சூப்பராக ரீவம் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோஸில் வந்து சுத்தமாக 0 KB தாங்க கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபைலும் வரல. அதர்ஸில் தான் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பாரு, அது சரியாக லோடாகவும் இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ரீஸ்டார்ட் பண்ணி அடுத்து ஒரு மேஜரான சேஞ்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா யூடியூப்க்கு வந்து பாப்அப் விண்டோ ஆக்சஸ் வந்து டெனி பண்ணி விட்டாங்க. உங்களால் பாப்அப் விண்டோவில் யூடியூப்பை பார்க்க முடியாது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்அப் விண்டோவை நம்ம மோஸ்ட்லி ரீசெண்ட் ஆப்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து அதை ஆன் பண்ணுவோம். பட் ரீசெண்ட் ஆப்ஸ் மூலிமா இனிமேல் நம்மளோட பாப்அப் விண்டோவை யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் எப்படிடா பாப்அப் விண்டோ யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் போய்ட்டு அந்த ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பாப்அப் விண்டோ வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லை வேறு எப்படின்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வர வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் புல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோ எனபிள் ஆகும். ஸோ இந்த 2 விஷயம் மூலியம் தான் உங்களால் ஃப்ளோட்டிங் விண்டோ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேம் டர்போவில் வந்து ஒரு மெயினாக ஒரு அனிமேஷன் சேஞ்சை மட்டும் மாற்றிருக்காங்க. கேம் ஸ்பேஸ்ன்னு மாற்றிட்டாங்க. இதில் மற்றபடி என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா அந்த சில கேம்ஸுக்கு வந்து அந்த ஐக்கானை வந்து ஃபுல் வியூவில் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் மோடில் செட்டிங்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஜஸ்ட் அந்த அனிமேஷனும் அந்த சில கேம்ஸுக்கு மட்டும் ஐக்கானை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு. அடுத்து செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சஸ் அந்த லைட் மோட் டார்க் மோட்லாம் சின்னதாக அந்த யூஐயை மட்டும் மாற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ரெஷ் ரேட் செட் பண்ணும் போதும் அதே மாதிரி வெர்டிக்கலாக வச்சுருக்காங்க. இது சின்ன ஒரு யூஐ சேஞ்சஸ் தான். இதுதான் சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸான்னு கேட்டிங்கன்னா இது வந்து மேஜரான சேஞ்சஸ்ங்க. இன்னும் நிறைய சின்னதாக யூஐயில் மாற்றிருக்காங்க. அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இன்னும் 2 நாள் நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். மறக்காமல் நான் ப்ரீவியஸான வீடியோ அதாவது ஐ பட்டனில் கொடுக்குற பாருங்க. இந்த வீடியோவில் உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம சேஃபாக வச்சுக்கிறது, ஹேக் ஆகாமல் தவிக்கிறது அது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் அவ்வளோதாங்க வீடியோ. பாய்.